Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக ரசாயன நுரையுடன் நீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்த் வழங்கலாம் கேட்கலாம். ஆனந்த், தற்போதைய நிலை என்னவாக இருக்குங்க? வணக்கம். ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு 2வது நாளாக நீர்வரத்து வினாடிக்கு 981 கனஅடியாக இருந்து வருகிறது. வரத்தாக உள்ள நீர் அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் முழுமையாக திறந்து விடப்படுவதால் ஆற்றில் கலக்கப்பட்ட அதிகப்படியான ரசாயன கழிவுகள் காரணமாக ஆற்றில் குவியல் குவியலாக நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. இந்த தென்பெண்ணை ஆறு உற்பத்தியாகும் கர்நாடக மாநிலம் நந்திமலை பகுதியில் இருந்து வரக்கூடிய இந்த ஆறானது கர்நாடக மாநிலத்தில் 112 கிலோமீட்டர் பயணித்து தமிழகத்திற்கு வருகிறது. அவ்வாறு வரக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு பெருநகரின் கழிவுகளும் அதே போல தொழிற்சாலையில் தேக்கி வைக்கப்படக்கூடிய கழிவுகளும் இந்த தென்பெண்ணை ஆற்றில் கலக்கப்படுவதுமே இதுக்கான காரணமாக சொல்லப்படுகிறது. நேற்றும் 981 கனஅடி நீர் வரத்தாக இருந்த நிலையில் நுரை பொங்கி காணப்பட்டது. இன்று நேற்றை விட அதிக அளவில் நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. துர்நாற்றத்துடன் குவியல் குவியலாக இந்த தென்பெண்ணை ஆற்றில் இந்த நுரை சென்று கொண்டிருப்பது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பகுதியில் செல்லக்கூடிய பொதுமக்கள் சுவாசிப்பதற்கான பிரச்சனை ஏற்படும் வகையில் துர்நாற்றம் வீசுவதாக புகார்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகப்படியான நுரை பொங்கி செல்வதும் மழை காலங்களில் ரசாயன கழிவுகள் தென்பெண்ணை ஆற்றில் கலப்பதும் தொடர் கதையாக உள்ள நிலையில் இதற்கான தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். Taste the Daily.